ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ 17 வகையான தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தில் எப்படி ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பதிவு செய்வதற்கான தகுதிகள், வழிமுறைகள், விண்ணப்பத்திற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த 17 வகையான நல வாரியங்கள். கட்டுமான தொழிலாளர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள், அமைப்பு சாரா ஓட்டுநர்கள், சலவை தொழிலாளர்கள், முடித்திருத்துவோர், தையல் தொழிலாளர்கள், கைவினை தொழிலாளர்கள், பனைமர தொழிலாளர்கள், கைத்தறி மற்றும் கைத்தறிப்பட்டு நெய்யும் தொழிலாளர்கள், ஓவியர், பொற்கொள்ளர், காலணி மற்றும் தொல்பொருட்கள் உற்பத்தி, தோல் பதனிடுதல் தொழிலாளர்கள், மண்பாண்ட தொழிலாளர்கள், வீட்டு பணியாளர்கள், விசைத்தறி நெசவாளர்கள், பாதையோர வணிகர்கள் மற்றும் கடைகள் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள், சமையல் தொழிலாளர்கள். இந்த நலவாரியத்துல நம்ம உறுப்பினர் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு சலுகைகள் தர்றாங்க. உறுப்பினர் ஆனதற்கு பிறகு அவங்களோட மகன் மகள் திருமணத்திற்கு உதவித்தொகையா தர்றாங்க. ஆணா இருந்தா 3000, பெண்ணா இருந்தா 5000. மகப்பேறுக்கான உதவித்தொகை 6000 ரூபாய் தர்றாங்க. அது முதல் 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான். கருக்கலைப்பு கருசிதைவு ஏற்பட்டா அதுக்கு உதவித்தொகை 3000 ரூபாய் தர்றாங்க. கல்விக்கான உதவித்தொகை 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பா இருந்தா 1000 ரூபாய், 12ஆம் வகுப்பா இருந்தா 1500 ரூபாய். பட்டப்படிப்புக்கு விடுதியில் தங்கி படித்தாலும் உதவித்தொகை கொடுக்கறாங்க. ஓய்வூதியம், விபத்தினால ஏற்பட்ட மரணம், விபத்தினால் ஏற்பட்ட ஊனத்திற்கும் இயற்கை மரணத்திற்கும் உதவித்தொகை தர்றாங்க. இப்போ ஆன்லைன்ல அப்ளை பண்ற விண்ணப்பத்திற்கு தேவையான ஆவணங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பணிச்சான்றிதழ், சரிபார்ப்பு சான்றிதழ் நம்ம வெளியே வாங்கி அதை சப்மிட் பண்ணணும், பதிவேற்றம் செய்யணும். பணிச்சான்றிதழ் அப்படின்னா அதை தொழிற்சங்கத்தின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர், தொழிலாளர் உதவி ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர் அல்லது சென்னை மாவட்டமாக இருந்தால் வருவாய் ஆய்வாளர் அல்லது கட்டிட தொழிலில் ஈடுபட்டுள்ள அரசு நிறுவனங்கள் இவங்கிட்ட இருந்து வாங்கி அதை நம்ம பதிவேற்றம் செய்யணும். சரிபார்ப்பு சான்றிதழ் சென்னை மாவட்டமாக இருந்தால் வருவாய் ஆய்வாளர், இல்லைன்னா பிற மாவட்டமாக இருந்தால் கிராம நிர்வாக அலுவலர், அதை வாங்கி அதை நம்ம பதிவேற்றம் செய்யணும். அடையாள சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், ஆதார் அட்டை இதெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நம்ம ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் நம்ம தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. இப்போ நம்ம எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணால் லாகின் ஆகிடும். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். இதில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. தனிப்பட்ட விவரங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வாரியத்தின் பெயர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நான் எந்த நல வாரியமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் தமிழ்நாடு ஓவியர் நல வாரியத்தை கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே போனீங்கன்னா உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கணும். ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபாதர்ஸ் நேம் கேட்பாங்க, அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர் கேட்பாங்க, பாலினம் இதை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் அதை என்டர் பண்ணிடுங்க. ஏஜ் அதுவே கால்குலேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வயதுக்கான சான்று ஆவண பதிவேற்றம் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன சான்றிதழ் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ நான் பிறப்பு சான்றிதழை கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த சான்றிதழை நீங்கள் இந்த பக்கம் பதிவேற்றம் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜாதி, அதில் கம்யூனிட்டி அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ன கம்யூனிட்டியோ அதை அந்த ஃபைலை இங்கே பதிவேற்றம் செஞ்சுக்கோங்க. திருமண நிலை நீங்கள் அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. குடும்ப அட்டை எண் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலையும் நீங்கள் பதிவேற்றம் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸை என்டர் பண்ணிவிட்டு தற்போதைய முகவரி கேட்டிருக்காங்க. அதே அட்ரஸ்னால் நீங்கள் சேம் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், வேலை விவரங்கள் கேட்கும். நீங்கள் சுயதொழில் செய்கிறவங்களா இல்லை வேலைக்கு போகிறவங்களா அப்படின்றது கேட்குது. அப்போ நோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அப்படின்றத நீங்கள் என்டர் பண்ணுங்க. வேலையின் இயல்பு, நான் ஆல்ரெடி நல வாரியத்தில் ஓவியர் அப்படின்றதுனால இங்கே ஓவியம் வரைதல் அவங்களே எழுதி என்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். வங்கியோட பெயர் என்டர் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜை பதிவேற்றம் செஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்களோட பிரான்ச் நேமை என்ட்ரு பண்ணிடுங்க. ஐஎஃப்எஸ்சி குறியீடையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா
மற்ற விவரங்கள் அப்படின்றது வரும். இதில் குடும்ப உறுப்பினர்களோட விவரம் அப்படின்னு கேட்டிருக்கு. நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தீங்க அப்படின்னா ஆட் மோர் அப்படின்னு கொடுத்து நீங்கள் இந்த இதில் உங்களோட உறுப்பினர்களை என்ட்ரு பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மனைவி கணவர் வேலை செய்கிறீங்களா, 2 பேருமே வேலைக்கு போகிறீங்களா, அந்த விவரத்தை கேட்டிருக்காங்க. அதையும் எஸ் ஆனோன்னு கிளிக் பண்ணிவிடுங்க. வாரிசு விவரம், உங்களோட வாரிசு யாரோ அதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. தொழிலாளியின் புகைப்படம், உங்களோட புகைப்படத்தை பதிவேற்றம் செஞ்சுருங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கிவன் பை, பணி சான்றிதழ் நீங்கள் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்களோ அதையும் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நேம்ஸ் வரும். இதை நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. வேலைவாய்ப்பு சான்றிதழ் இதையும் நீங்கள் பதிவேற்றம் செஞ்சுருங்க. அடையாள சான்றிதழ் பதிவேற்றம் செஞ்சுருங்க. ஆதார் அட்டை நகலையும் பதிவேற்றம் செய்யணும். சரிபார்ப்பு சான்றிதழையும் நீங்கள் பதிவேற்றம் செய்யுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனிப்பட்ட விவரங்கள், நம்ம முதல்ல இருந்து என்ட்ரு பண்ண விவரங்கள் எல்லாமே இதில் வரும். இதை ஒரு தடவை சரிபார்த்து ஸ்க்ரால் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா விண்ணப்பதாரரின் உறுதிமொழி, நீங்கள் மேலே கொடுத்துருக்க எல்லா தகவலுமே சரி அப்படின்னு நீங்கள் இங்கே டிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அமைப்பு சாரா நல வாரியத்தில் பதிவு பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவலை உங்களது நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த பதிவுக்கு எந்த ஒரு கட்டணமும் தேவையில்லை என்பது தான் ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.